பிற்படுத்தப்பட்ட சாதிகளும் தாழ்த்தப்பட்ட சாதிகளும் தமிழ்ச்சாதிகளும் ஒவ்வொருக்கொருவர் பிணக்குகளோடு முரண்பட்ட கருத்துக்களோடு மோதிக்கொள்ள வேண்டும் என்கிற உள்நோக்கம் இந்த இடஒதுக்கீட்டை பெருமளவில் அனுபவிக்கிற உயர் சாதி வகுப்பினருக்கு இருக்கிறது என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். அவர்கள்தான் தமிழ்நாடு அரசை தடுக்கிறார்கள் என்றும் நான் குற்றம் சாட்டுகிறேன். காரணம் ஏனென்றால் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு இந்த மண்ணில் நடத்தப்பட்டால் இந்த பெரும்பான்மையாக இருக்கிற இந்த ஓபிசி மக்கள், எம்பிசி மக்கள், எஸ்சி எஸ்டி மக்கள் இவர்கள் அரசு இயந்திரங்களில் கல்வித்துறைகளில் பெருமளவில் கோலோச்சுவார்கள். ஆக இன்றைக்கு 3% இருக்கிற உயர்சாதி மக்கள் 97% மக்களுடைய இடஒதுக்கீட்டு உரிமையை அபகரித்து அனுபவித்து வருகிறார்கள் அல்லவா? இதற்கு பங்கம் விளைந்து விடும் என்பதை தெரிந்து கொண்ட அந்த எஃப்சி என்கிற முன்னேறிய வகுப்பினர் செய்கின்ற சூழ்ச்சிக்கும் சதிக்கும் தமிழ்நாடு அரசு ஆளாகிவிடக்கூடாது என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள்.